ம். எனக்கு ஒரு டவுட் சார். என்ன டவுட்? ஒரு சந்தேகம் சார். என்ன சந்தேகம்? சந்தேகம் சார். டவுட்டும் சந்தேகமா இருக்கா? ரெண்டு ஒன்று தானே. சரி, என்ன சந்தேகம், என்ன டவுட்டு? மேங்கோக்கு தமிழ் என்ன சார்? மேங்கோக்கு தமிழ்ல மாம்பழம். அப்போ பனானாக்கு தமிழ் என்ன சார்? வாழைப்பழம். இது கூட தெரியாதா? எத்தனை முறை சொல்லியிருக்கேன். அப்பா ஆப்பிளுக்கு என்ன சார் தமிழ்ல? ஆப்பிள். அது என்ன சார்? எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்கு. ஆனா இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் இதுக்கு மட்டும் ஒரே பேர் இருக்கு சார். இதான் சார் என் டவுட். ஆப்பிளுக்கு ஆப்பிள் தான், மேங்கோக்கு மாம்பழம், பனானாக்கு வாழைப்பழம். ஆப்பிளுக்கு ஒரே பேர் தான், ஆப்பிள். ஓகே, கிளியரா? இல்ல சார், நான் உங்கள்ட்ட என்ன சார் சொல்றேன், ஆப்பிளுக்கும் தமிழ் ஆப்பிளுக்கும் இங்கிலீஷ் ஆப்பிளுக்கும் ஒரே ஆப்பிள். இதான் சார் என் டவுட். அதுதான்மா, இங்கிலீஷ் ஆப்பிளுக்கும் தமிழ் ஆப்பிளுக்கும் ஒரே பேர் தான், ஆப்பிள். ஆப்பிள், ஆ-இ-பி-இல், தமிழ். சரியா? கிளியரா? அப்ப ஆப்பிளுக்கு ஆப்பிள்னு எழுதலாமா சார்? எழுதலாமே. தமிழ்ல இருந்தா ஆப்பிள் எழுதிக்கலாம், இங்கிலீஷ்ல APPLE அப்படி எழுதிக்கலாம் சார். ஆப்பிளுக்கு ஆப்பிள் எழுதலாமான்னு கேக்குறேன் சார்.